தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக எல்லா மாவட்டங்களிலும் தங்களுடைய மாநாடுகளில் பொதுக்கூட்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இன்னொரு பக்கம் கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தையும் கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் திமுக காங்கிரஸுக்கான அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவு பெறாம அதுக்குள்ள சலசலப்பு நீடிச்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக கூட்டணியில் ஆல்ரெடி அங்கம் வகிக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேற போறதா அவர் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது திமுக கூட்டணிக்குள்ள மீண்டும் ஒரு குண்டெடுப்பு போல நடந்திருக்கு. இதோட பின்னணி என்ன? குறிப்பா 8 ஆண்டுகளுக்கு மேல திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இன்னும் முடிவு செய்யப்படல. ஆல்ரெடி காங்கிரஸ் தலைமையில 5 பேர் கொண்ட குழு அமைச்சாச்சு. இந்த குழுவோட நோக்கம் என்ன அப்படின்னா திமுகவுடன் தொகுதி பங்கீடை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் குழுவோட நோக்கம். ஆனா திமுக சைடிலிருந்து இன்னும் தொகுதி பங்கீடை பற்றி பேசக்கூடிய அந்த குழு அமைக்கப்படலை. இதை ஒட்டி கனிமொழி அவர்களும் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சு வந்த பிறகும் இன்னும் திமுக சைடிலிருந்து காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு இல்லாம தான் இருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு தொகுதி பங்கீடை பற்றி பேச வர்றதா இருந்த வேணுகோபால் அவர்களும் தங்களுடைய ப்ரோக்ராம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னும் திமுக சைடில் கூட்டணிக்கான குழு அமைக்காதனால இங்க என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் கூட்டணிக்குள்ள இந்த சலசலப்பு போயிட்டு இருக்கிறதுனால கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க திமுகவை இன்னும் பலப்படுத்த வேண்டிய தேவை ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டிய தேவையும் இங்க இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா தேமுதிக அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு மக்கள் செல்வாக்கை கொண்ட ஓட்டு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப தேமுதிகவை திமுக கூட்டணியில் கொண்டு வரக்கூடிய தேவையும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமா இருக்கு. திமுக கூட்டணியை இது கூடுதலா பலப்படுத்தும். ஆனா திமுக வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா 8 எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு தான் அவங்க கேட்கறாங்க. இந்த சீட்டை ஒருவேளை தேமுதிகவுக்கு கொடுத்துட்டா ஆல்ரெடி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சிபிஎம் மற்றும் சிபிஐ போன்ற கட்சிகள் இதே சீட்டை கேட்பாங்க. ஆல்ரெடி அவங்க பல ஆண்டுகளா அனுபவம் இருக்கிற கட்சினால நாங்கள் டபுள் டிஜிட்ல தான் நம்பர்ஸை கேட்போம் அப்படிங்கிறத சிபிஎம்மும் பதிவு பண்ணிட்டாங்க, சிபிஐயும் பதிவு பண்ணிட்டாங்க. இதனாலையும் இந்த கூட்டணிக்குள்ள அந்த இறுதி செய்யாம சீட் ஷேரிங்கை பத்தியான டாக் போயிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி திமுக கூட்டணியில் கொள்கை ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாக மொத்த சிந்தனை கொண்ட கூட்டணின்னு சொல்லக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேற போவதாகவும் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இதோட பின்னணி என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் மத அரசியலை பரப்பி இந்து முஸ்லீம் மக்கள் மத்தியில ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை எப்படி பாஜக செய்யுதோ அதே போல தமிழ்நாட்டில் ஜாதி அரசியலை பரப்பி தலித் மக்களுக்கு எதிரான கலவரங்களையும் தலித் மக்களுக்கு எதிரான மோதலையும் உண்டாக்கக்கூடிய கட்சியா பாமக இருக்கு. இப்போ இன்னைக்கு பாமக இரு பெரும் கட்சியா இருக்கு. பாமக இரு பிளவா பிரிஞ்சிருக்கு. அன்புமணி தலைமையில ஒரு பிரிவும் ராமதாஸ் தலைமையில ஒரு பிரிவும் இருக்கு. ஆல்ரெடி அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பிரிவு அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அணியை திமுகக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களும் தொடர்ச்சியா திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கறதாகவும் நமக்கு தெரியுது. ஒருவேளை திமுக கூட்டணியில பாமக ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்துருச்சுன்னா அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. காரணம் இந்த 2 கட்சிகளோடையும் ஒருபோதும் நான் கூட்டணியோ அல்லது இந்த கட்சிகள் இடம்பெறும் இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடாவே திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்காரு. இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு முடிவை திமுக எடுத்துச்சுன்னா தங்களோட நிலைப்பாடு என்ன, இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது அதையும் அந்த கருத்தையும் ரொம்ப ஆழமா திருமாவளவன் வலியுறுத்தியிருக்காரு. பாமக அந்த கூட்டணியில் வந்தா நான் வெளியேறுவேன் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் திமுக இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை நீக்கிட்டு கூட்டணிகளுக்கான அந்த சீட் ஷேரிங்கை உடனடியாக முடிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ அடுத்த இன்னும் 2 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. அடுத்த மாதத்துல தேர்தலுக்கான அறிவிப்பு வரப்போகுது. அப்ப தேர்தலுக்கான பணிகள் ரொம்ப தீவிரமா இருக்கும். கூட்டணி கட்சிகளோட தொகுதிகளையும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவைகள் நிறைய இருக்கு. அப்ப அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடை எவ்வளோக்கு எவ்வளோ திமுக விரைவா பேசி முடிக்குதோ அந்த அளவு தேர்தல் பணிகள் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப தீவிரமா நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சன யதார்த்த உண்மையா இருக்கு.